ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். தேவ பெலன், ஆண்டவருடைய பெலன் நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஆலயத்தின் நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன் ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், கர்த்தர் ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்குவார் என்று சொல்லி வேதம் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலும் ஒரு நல்ல ஒரு தெம்போடு கூட வந்திருக்கிறார். ஆண்டவர் பலப்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். God loves you abundantly. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதை உறுதிப்படுத்தும்படிக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய இரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் சந்தோஷமாய் சிந்த ஒப்பு கொடுத்தார். கஷ்டமாய் இல்லை, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, சந்தோஷமா என் மகளுக்காக, என் மகனுக்காக என் ரத்தத்தை நான் சிந்துகிறேன். என் மகள் மீது வைத்திருக்கிற அன்புக்காக, என் மகன் மீது வைத்திருக்கிற அன்புக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக என் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எடுத்துக்கோ என்று சொல்லி சந்தோஷமாய் அன்றைக்கு ஆண்டவர் அதே செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்காக எங்களை நொறுக்கி எங்களோடு கூட பேசி காத்திருக்க வைத்து, அதிகாலையில் எழும்ப வைத்து, அல்லது பல காரியங்கள் பிரச்சனைகள் மத்தியில் எங்களை நடத்தி கொண்டு வரும்போதெல்லாம் முதலெல்லாம் வெறுப்பாயிடுவேன். என்ன ஆண்டவரை, ஊழியத்துக்கு இவ்வளோ தடையான்னு சொல்லி. ஆனால் இப்போ பிரச்சனை வரும் பொழுது சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரை, இந்த உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதற்காக, அதனால் எங்களுக்காக இவ்வளோ பாடுகளையும் ஜபத்தையும் கொடுத்து, இவ்வளோ உபத்திரவத்தையும் கொடுத்து, நறுக்கி நெசுக்கி உரலில் போட்டு இடித்து ஆண்டவர் எங்களை அனுப்புகிறீர். காரணம், சாரை கொடுத்து அனுப்புகிறீர். காரணம், உம்முடைய ஜனத்தை நீ நேசிக்கிறீர் என்கிற எண்ணம் எங்களுக்குள் வருகிறதாக கடந்து இப்பொழுது புதிய காலமாய் வருகிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிறார். கட்டாயம் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கணமும் இதில் எனக்கு எந்த வேணும் சந்தேகமில்லை. அதிகமாய் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த ஆல்மைட்டி காட். இன்றைக்கும் உங்களோடு கூட இறங்கி வருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். The power of the Almighty God will descend upon you. The love of God will engulf you. ஆண்டவருடைய அன்பு உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அபிஷேகம், சர்வ வல்லமுடைய தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறதாக இருக்கும். இதை எதிர்பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். சும்மா வரமாட்டேன் ஆண்டவர் இடத்திலிருந்து போகும்பொழுது. ஆண்டவர், I am not going empty handed, my Lord. I should not go empty handed. நான் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லி தேவனோடு கூட இரவெல்லாம் போராடி தான் வந்திருக்கிறேன். கண்களை மூடுவோம். தேவ பிரசனம் உங்களை இப்பொழுதே மூடுகிறதை உணர்வீர்கள். தேவ வல்லமை உங்களை நிரப்பும். தேவனுடைய அன்பு உங்களை மூடும். தேவனுடைய கரம் உங்கள் மேல் நன்மைக்கு எதுவாய் இறங்கும். ஏன் ஆண்டவா என் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை ஏற்றுக்கொள்ளும் என் தேவே. ஏன் ஆண்டவா என் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை ஏற்றுக்கொள்ளும் என் தேவே. விசுவாசன் காதில் பட இயேசு வென்ற நாமம் விருப்பாயம் செவியில் தொனியினி பகுது பாச. விசுவாசன் காதில் பட இயேசு வென்ற நாமம் விருப்பாயம் செவியில் தொனியினி பகுது பாச. பசித்த ஆத்துமாவை பசியாற்ற மன்னாயிதுவே, முசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் முற்றுமந்த பெயரே. ஏன் ஆண்டவா என் மாய்வனே, மார்க்கமே முடிவே, என்ன ஏற்றுக்கொள்ளும் என் தேவரே. ஏன் ஆண்டவா
என் ஜீவனே என் மார்க்கமே முனிவே என்ன வரும் துணியை ஏற்றுக்கொள்ளும் என் தேவே. மகா இரக்கம் மிகுந்த கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஐ நோ தட் யூ ஆர் அமங், எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறீர் என்பதை உணர்கிறேன் தகப்பனே. நான் உணர்கிறது மட்டுமல்லாமல் வந்திருக்கிற அத்தனை பேர் உணரத்தக்கதாக ஒவ்வொரு மேலும் தனித்தனியாக உம்முடைய வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எஸ்ராவின் மீது இறங்கின உம்முடைய வல்லமை, நெகேமியாவின் மீது கூட இருந்த உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. சரீரங்களை விட்டு எல்லா பலகீனங்கள் ஓடுகிறதை காண்கிறேன், உமக்கு நன்றி. அநேகர் வந்து பார்த்தேன் அப்பா, ஆவியில் உணர்ந்த அநேகர் அசுத்தாவினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த அசுத்தாவிகள் எல்லாம் அந்த சரீரத்தை விட்டு இப்பொழுது ரக்கம் முளைத்து பறந்து போகத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிற. வெறுமை நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். வருது காலம், வருது காலம், வருது சாயங்காலம், வருது ஞாயிற்றுக்கிழமை, வருது திங்கக்கிழமை, வருது. என் வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. வெறுமை நிலைமைகள் எல்லாம் தலைகீழாக மாற்றப்படுவதாக, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாக ஆவி ஒவ்வொருவரையும் தாங்க செய்யும்படிக்காக உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பும் அபிஷேகமும் உம்முடைய பிள்ளைகள் மீது இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் மூலமாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய கிருபையின் மூலமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறேன். இறங்கி வருவதாக. நன்றி நன்றி. ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாக உம்முடைய வல்லமையை நீர் அழுப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உம்முடைய அன்பு திரளாய் இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கள் உடையட்டும் அப்பா, உள்ளங்கள் உடையட்டும். இயேசுவின் அன்பை கண்டு உள்ளங்கள் நொறுங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. ஒவ்வொரு இருதயம் இப்பொழுது நொறுக்கப்படுவதாக, இயேசுவின் அன்பை உணரத்தக்கதாக ஒவ்வொரு இருதயம் இப்பொழுது நொறுங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் காயப்பட்ட இருதயங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய அன்பினாலே சுகமாக்கப்படுவதாக. ஒவ்வொரு காயப்பட்ட ஒவ்வொரு இருதயம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்கிற தைலத்தினாலே இப்பொழுது சுகமாக்கப்படுவதாக. நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிற. உம்முடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற. எல்லா சரீரங்களை விட்டு அசுத்த ஆவிகள் இப்பொழுது புறப்பட்டு போக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிற. உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா சரீரத்தில் எல்லா பலகீனங்கள், ஜெபிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாற்றப்படுவதாக. ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவியின் வல்லமை இப்பொழுது வியாபித்து வரும்படியாக ஜெபிக்கிற. Unleash your power, my Lord. Unleash your power. கட்டுக்கடங்காத உம்முடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடும்படியாக ஜெபிக்கிற. சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா தேவன், மகா ராஜன் என்று பெயர் பெற்ற என் தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா கண்டு மனதுருக்கின ஆண்டவர் அல்லவா நீர். ஒவ்வொருவரையும் கண்டு இப்பொழுது மனதுருகும், உம்முடைய மனதுருக்கம் பாய்வதாக. ஆமென். கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவர் எல்லார் மேலும் உம்முடைய மனதுருக்கம் பாயட்டும் அப்பா. கண்டு மனதுருகினீரல்ல, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, ஐயோ என் மக இப்படி இருக்கிறாளே என்று மனதுருகுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மூவ் வித் யுவர் கம்பேஷன் மை லார்ட். ஆண்டவர் ஒவ்வொரு இருதயம் நொறுங்கப்பட்டு போகட்டும், ஒவ்வொரு இருதயம் உடையப்பட்டு போகட்டும் தகப்பனே. மூவ் வித் யுவர் கம்பேஷன் ரைட் நவ, ரைட் நவ. ஒவ்வொரு மேல இறங்குங்க உம்முடைய வல்லமை. எல்லா காயப்பட்ட இருதயங்கள் எல்லாம் இப்பொழுது ரணமாயிருக்கிற இருதயங்கள் எல்லாம் இப்பொழுது சுகமாக்கப்படுவதாக. ஐயோ எனக்கு யார் இருக்கிறார்கள், ஒருத்தரும் கலங்குகிற உள்ளங்களை எல்லாம் இப்பொழுது ஆண்டவரை களிப்பாக்குங்க. ஆண்டவர் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. மனரமியத்தை கொண்டு வாங்க தகப்பனே, கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்னதென்பது என்று நமக்கு தெரியும். முதலாவதாக தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். growth, ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்துட்டே இருக்கணும். விசுவாசம் வளரணும், ஜெப வாழ்க்கை வளரணும், ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் வளரணும், ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கிற நேரம் வளரணும், ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறது வளரணும். இதெல்லாம் வளர்ச்சியாக இருக்கணும். தலையாகிய கிறிஸ்துக்குள்ள வளரணும். தான் தோன்றித்தனமாக வளர்ந்துடக்கூடாது. கிறிஸ்து என்கிற தலைக்குள்ளாக, சபைக்குள்ளாக நம்ம வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் ஒரு வாழ்க்கை.
இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நன்மை செய்து, இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம், பரலோக பிரயாணம் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கும் பிசாசுக்கும் சண்டை உண்டு, ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் சண்டை உண்டு. ஆகவே ஸ்ட்ரகிள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் மூலமாக growth என்று சொல்லுகிறோம், டிராவல் என்று சொல்லுகிறோம், ஸ்ட்ரகிள் என்று சொல்லுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, பக்கத்தில் இருக்கிறவன் பொய் சொல்லணும்னு சொல்லுவான். அதனால தான் போராட்டம் நமக்கு இருக்கும். இந்த உலகத்தினுடைய அதிபதி பொய்யனா இருக்கிறபடினால் பொய் சொல்லணும், களவு பண்ணணும், திருடணும், இப்படியா இருக்கணும்னு சொல்றதுனால உலகம் நம்மை பகைக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு பகையானது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் உலகத்தை நேசிக்காதீங்க, ஆண்டவரை நேசிங்க, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே என்று சொல்லி போங்க என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியால் growth பெருகுகிற ஒரு வாழ்க்கை. 100 மடங்கு பெருகணும், 1000 மடங்கு பெருகணும், கோடா கோடியா பெருகணும், பெருகி கொண்டே பெருகணும், பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். growth இப்படியே இருக்கணும். விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும், குழந்தையா இருக்கக்கூடாது. குழந்தைய போல ஒரு நாள் ஆஃப் பேண்ட் போட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஃபுல் பேண்ட் போடுறோம் நாங்கள். அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம். வளர்ச்சி இருக்கணும், விசுவாசத்தில் வளருகிறவர்களாக இருக்கணும். வளர்ச்சி அதே போல ஆண்டவருக்குள்ளாக நகர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரே இடத்துல இது போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஊழியத்திலையும் மற்ற காரியங்களிலும் நம்மளுடைய பிரயாணம் அப்படியா இருக்கிறது, போராட்டமாக இருக்கிறது. இதில் வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழணும்னா 3 காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒன்று, நோ யுவர் காட். உன் ஆண்டவர் யார் நீங்க அறிந்திருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், உன் ஆண்டவரை நினைச்சினோம் தெரிந்து கொள் என்று சொல்கிறார். உன் ஆண்டவரை, நோ யுவர் காட். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Unless you know your God, நீங்க ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, அது பிரயாணமாக இருக்கலாம், அது போராட்டமாக இருக்கலாம், அல்லது அது வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை, வளர்ச்சி குன்றிய வாழ்க்கையோ வளர்ச்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசி பார்க்கணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அறிவேன் I know the God whom we worship. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அது முற்றுமுடிய காக்க வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். Know your God. உன் ஆண்டவரை நீ என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மிக அழகாய் சொல்லுகிறது. உன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு ஆண்டவரை அப்படி பார்க்குறோம், இப்படி சுகம் கொடுக்கிறவரா பார்க்குறோம், கடன் கொடுக்கிறவரா பார்க்குறோம், வீடு கட்டுகிறவரா பார்க்குறோம். எப்படி வேணா பாருங்க, நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தெரிவார். சர்வ வல்லமுள்ள தேவன் என் ஆண்டவர் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் என்று பார்ப்பீர்களானால், எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், எனக்காக தன் ரத்தத்தை சந்தோஷமாய் கொடுத்தார், பாடு மரணத்தை சிரித்த முகத்தோடு கூட ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசிப்பீர்களானால், என் தகப்பன் என்று எண்ணுவீர்களானால் அப்படியே அவர் தோன்றுவார். இரண்டாவதாக காரியம் வேதம் சொல்லுகிறது, நோ யுவர் எனிமி. உன் எதிரி யாருன்னு தெரியணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சிங்கத்தை போல கெர்ஜித்து அலைந்து கொண்டு இருக்கிறான், யாரை முழுங்கலாம் என்று சொல்லி. இந்த பிசாசை குறித்து ஆண்டவர் மிக அழகாக சொன்னார், யாரை வஞ்சிக்கலான்னு சொல்லி. இந்த காலத்தில் பிசாசு ரொம்ப தந்திரமாக இருக்கிறான். பிசாசை போல ஒரு மானங்கட்டவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பிச்சைக்காரனை கூட விரட்டி போடுங்க, 2 நாள் திட்டுங்க, உங்கள் வீட்டை விட்டு வரமாட்டான். பிச்சைக்காரன் வீட்டுக்கு வரான்னு வச்சுங்க, டெய்லி வரான்னு வைங்க, பிச்சை போட மாட்டேன்னு விரட்டி விடுங்க, அவனுக்கு கூட கொஞ்சம் மானம் சூடு சொரணம் எல்லாம் இருக்கும், போயிடுவான், 2வது நாள் வரமாட்டான். ஆனால் இந்த பிசாசு இருக்கான, என்ன தான் திட்டுங்க, என்ன தான் தெரியுங்க, ஒரு 4 நாள் கழித்து வந்து அப்படியே நிற்பான். பரிதாபப்பட்டுறாதீங்க. பிசாசுக்கு மட்டும் மானம் சூடு சொரணம் ஒன்றும் கிடையாது. எப்பயாவது உங்களை தான் சொல்ற, யாரை விழுங்கலான்னு. நேற்று ஜெயிச்சிருப்பீங்க, இன்னைக்கு வந்து நிற்பான், நாளைக்கு வந்து நிற்பான், இல்லை 1 வாரம் கழிச்சு வந்து நிற்பான், 10 வருஷம் கழிச்சு கூட வந்து நிற்பான், வெக்கங்கட்டு போய் வந்து நிற்பான். நான் ஜெயிச்சிட்டேன். ஆகவே தான் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்க. அனுதினமும் ஜெபிக்கிறதுக்கு காரணம் தான். நித்தமும் போராட்டம் நமக்கு உண்டு. நித்தமும் சிம்சோனை தொல்லை பண்ணிட்டு இன்னும் இருந்தா, உன் வல்லமை எங்க இருக்கு, உன் பலன் எங்க இருக்குன்னு சிம்சோனை தொல்லை பண்ணிட்டே இருந்தா. யோசேப்பை நித்தமும் தொல்லை பண்ணா, போத்திபாரனுடைய மனைவி, எங்கூட வான்னு. ஆகவே தான் நித்தம் ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறதுக்குள்ள நித்தமும் ஜெபிங்க, காலையில் எழுந்து ஜெபிங்க. யாரும் சொல்லிகிட்டே இருக்கிற கேட்க மாட்டீங்க. ஆனால் வந்து குறைப்படுறோம், ஆண்டவர் எனக்கு செய்யலேன்னு.
சில நேரம் எனக்குள்ள கோவம் வரும், ஆண்டவரே உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆனால் குறை மட்டும் சொல்கிறாங்களே. ஆண்டவர் சொல்ல அவங்களுக்காக தான், அதனால தான் அவன்கிட்ட கொண்டு வந்திருக்கேன், அட்வைஸ் பண்ணி அனுப்பும்பார். கோவப்படாத, அவங்கள திட்டாதன்பார். ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடுக்கறது இல்லை, ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுறதில்ல, பேதம் வாசிக்கிறது இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் மட்டும் நமக்கு எல்லாம் செய்யணும். ஏன்னா நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், கிறிஸ்தவன் அறிந்திருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. என் பேர் கிறிஸ்தவ பேராக இருக்குது, டேவிட்னு இருக்க என் பேர், ஆனால் ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சிடணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காத்திருந்து பலனடை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பிசாசை குறித்து சொல்லும்பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிசாசு யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நோய் உங்க எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான் இருக்கணும். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்குள்ள சொத்தமா கிடையாது, பொய் தான் இருக்கும். அவன் சத்தியத்தை நிலைநிறுத்தவில்லை, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இன்னைக்கு அதனாலதான் மாயைன்னு சொல்லும், மாயைன்னு சொல்லும். பொய் பொய் எல்லாம் பொய்யா இருக்கு. கண்ணில் காண்றதெல்லாம் பொய், காணாதது தான் நித்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. காண்கிறதெல்லாம் அனித்தியம், காணாதது தான் நித்தியம் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அனித்தியம், காண்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும், காண்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். எதெல்லாம் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அனுபவிக்கிறதுனால கடந்து போயிடும். அதனால நிற்கக்கூடியது ஒன்றே பொய். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய் சொல்லியே, அதனால தான் சொல்லுறோம், உங்களை புகழும் போது ஜாக்கிரதையா இருங்க. பொய் சொல்லி உங்களை புகழ்ந்து பொய்யனும், ஐயோ நீ ரொம்ப அழகா இருக்கிற, உனக்காக எல்லாம் செஞ்சிருவேன், உனக்காக உயிரை விட்டுருவேன்னு சொன்னா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றோம். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இப்பெல்லாம் பிசாசு வந்து ஆடுறதில்லை, சரீரத்தில் வந்து அப்படி வந்து ஜிங்குன்னு ஆடும். இதே இடத்துல ஆடி இருக்குது, எல்லாரும் பார்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, நானும் பார்த்துருக்குறேன், என் பொண்ணு பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ பிசாசு ஆட மாட்டேங்குது. நாங்களும் எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். ஐயோ இப்போ கையை வச்சா அப்படி சிலுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது. எல்லாம் பார்க்க இங்கேயும் பிசாசு ஓடுது, இப்பவும் ஓடுது. ஆனால் கையை வச்சா என்ன பண்ணுது, அப்படின்ட்டு ஓடிடும் டக்குன்னு. மிந்தி மாதிரிலாம் ஆடுறதில்ல, பேசுறதில்ல. நான் போக மாட்டேன், நான் பூ வச்சுட்டு நான் வந்துட்டேன், விஷம் குடிச்சு செத்து போயிட்டேன், ஆகவே தான் ஈரலுக்கு வலி வருது, எல்லாம் பேசுறது இல்லை. ஒன்று இதில் ரெண்டு கருத்து தான் இருக்கணும். ஒன்று, ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வல்லமை கொடுத்துட்டாரு, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிருச்சு, கையை வச்சோடனே பிசாசு ஓடுது, கண்ணால் பார்த்தாலே ஓடணும்னு நாங்களாம் கேட்டிருக்கிறோம். அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை பிசாசு புத்திசாலி ஆயிடுச்சு, இப்போ இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி பதுங்கிட்டு இப்போ சரீரத்தை தொடுவதில்லை, சிந்தையை கட்டுகிறது பிசாசு. சிந்தையில தான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரான். சிந்தையை கொண்டு வந்து கண்டதை நினைக்க வைத்து, சிந்தையிலே கொண்டு வந்து சிந்தையை அலகழித்து கூப்பிட்டா அவனை அடிமையாக்கி, கூப்பிட்டா அந்த பக்கம் போவீங்க, இந்த பக்கம் வரும், காத்தடிக்கிற பக்கம் கிளை சாயறா மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கொழுக்கொம்பில் ஆண்டவரிடத்துல கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்காததுனால. ஆகவே தான் சொல்லுகிறார், நோயோ எனிமி, உங்க பிசாசு யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. எப்படிலாம் வருமா, ஓனாய் மாதிரி வருமா. ஓனாய் எப்படி வரும், பசுத்தோல் போத்தி கொண்டு வரும், ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு வரும், ஆனால் அது ஓனாய். ஆகவே தான் பகுத்தறியக்கூடிய வரம் வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லு. மூன்றாவது, நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். we should know who we are. எங்கள் அப்பா என்னுடைய 8-9 வயசில் நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 42 வயசு. 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒருத்தன், 5 பேர். என்ன கடை ஏற்றணும்னு தெரியாத அம்மாவுக்கு பயந்து போய் என்ன செய்வாங்க, யாரும் வீட்டில் இல்லை. ஆகவே சில நேரங்களில் தூக்க மாத்திரை போட்டு படுத்து தூங்கிடுவாங்க. வீட்டில் பெரிய வீடு, பக்கத்து வீட்டில் மளிகை கடை, நிறைய பூனையும் இருக்கும், எலியும் இருக்கும். எனக்கு சின்ன வயசில் பூனையை கண்டால் ரொம்ப பயம். பூனையை கண்டால் ஓடி போயிடுவேன் நான். ஆகவே அப்படி இருந்த சூழ்நிலையில் வீட்டில் இருக்க பிடிக்காத, வெளியே போயிடுவேன், விளையாட போயிடுவேன். எழுத்த வீட்டில் எங்கள் தெரு வழியில் விளையாட போயிடுவேன். போகும்போது போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் விளையாட போயிடுவேன் சாயங்காலம். அப்போ ஒரு நாள் ஒரு எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் ஒரு தாசில்தார் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் அவங்க பேஷண்ட்டாக இருந்தாங்க. அதனால் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு, என்னப்பா டாக்டர் விட்டு பையன் இப்படி இருக்கிறியே என்று சொல்லி என் தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி விட்டு என்னை அனுப்பினார்கள். நெகிழ்ந்து போனேன். அன்னையிலிருந்து என் வீட்டை விட்டு நான் வெளியே வரும்போது தலை சீவாமல் வரமாட்டேன்.
தண்ணியோ எண்ணெயோ வச்சு தலையை சீவிட்டு அந்த நேரத்துக்கு தலையை சீவிட்டு சட்டையெல்லாம் பட்டனா ஒழுங்காக போயிட்டு இருக்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டு ஓடிவிடுவேன். காரணம், நான் டாக்டருடைய பையன், இப்படி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக விதைக்கப்பட்டு விட்டது. ஒரு புறஜாதியார், ஒரு ஆண்டவர் அறியாதவர்கள் என் தாய் தகப்பன் மேல் வைத்திருக்கிற பாசத்தினால, டாக்டருடைய மகன் இப்படி இருக்கிறாயே, தலை சீவாம சட்டை போடாம, உன்னுடைய சட்டையில் பத்தன் கூட ஒழுங்கா போடாம அயன் பண்ணாம போட்டுக்கிட்டு வந்திருக்கிறியே என்று கூப்பிட்டு எனக்கு போட்டு சாப்பாடு போட்டு என் தலையை எண்ணெய் வைத்து வாரி விட்டு என் பட்டன் எல்லாம் ஒழுங்கா போட்டார்கள். டாக்டருடைய பையன் என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள உருவாக்கினார்கள். இன்னைக்கு அப்படித்தான். we should know who we are. நம்ம யாரு நமக்கு தெரியணும். சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய ரத்தத்தினால விலைக்கிரயமாய் பெறப்பட்டவர்கள். நீ உனக்கு சொந்தம் அல்லன்னு பாட்டு பாடினா பத்தாது. மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லன்னு பாட்டு பாடினா பத்தாது. நம்ம யாரு என்று நமக்கு தெரிய வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு செய்தியாய் கொடுக்கும்படிக்காய் தேவன் பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம யார் என்று சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 63:19. நாங்களே, we are thine. ஆங்கிலத்தில் பார்ப்பீர்கள் ஆனால் we are thine. நாங்களே உம்முடையவர்கள். நாங்களே, we are அடித்து சொல்லுகிறார். அந்த இடத்துல வேத வசனம் சொல்லு, தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நாங்களே நாங்களே உம்முடையவர்கள். வேற யாரும் உமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாங்க தான் உம்முடையவர்கள். மற்றவர்கள் எல்லாம் உம்ம நாமத்தை தரிப்பித்துக் கொள்ளல. தொடர்ந்து வாசிங்க. மற்றவர்கள் அவர்களை நீங்க ஆண்டதில்லை, நாமத்தை தரித்துக் கொள்ளவும் இல்லை. நாங்கள் தான், நாங்களே. we are the guy, we are thy children, we are thine. ஆங்கிலத்தில் பார்ப்பீர்களா, ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வைத்து பார்ப்பீர்களா, we are thine என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. நாங்களே உம்முடையவர்கள், வேறு யாரும் ஆண்டவருடையவர்கள் அல்ல. நாமே ஆண்டவருடையவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ என்ன அடியல, நீ என்ன பேர் சொல்லி அழை, நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்த. யூ ஆர் மைன் என்று ஆண்டவர் சொல்றார். நீ என்னுடையவன். கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன், பேர் சொல்லி அழைத்த. சும்மா சொல்லு, தைரியமா சொல்லுங்க, நீ என்னுடையவன். ஆண்டவர் நம்ம கையை நீட்டி சொல்றார் உங்களை பார்த்து, நீ யார்? என்னுடையவன். யூ பிலாங் டு மீ. உன்னை ரத்தத்தை சிந்தி பெற்றுக்கிட்ட. உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டேன். உன் கரு உருவாவதற்கு முன்பதாகவே உன் கை எவ்வளோ, உன் கால் எவ்வளோ, உனக்கு எவ்வளவு ஆயுசு எல்லாத்தையும் குறித்து வைத்திருக்கிறேன். என் காலங்கள் உன்னுடைய காலங்கள் என்னுடைய. ஆமென். நீ என்னுடையவன். யூ பிலாங் டு மீ. ரெண்டு அர்த்தம் உண்டு அதுல. நீ என்னுடையவன், யூ பிலாங் டு மீ, யூ டோன்ட் பிலாங் டு யுவர் செல்ஃப். ஆகவே உன் இஷ்டப்படி நீ ஆட முடியாது. தேவனுடைய பிள்ளை என்கிற முத்தரிப்பு உன் மேல என்ன செய்யப்பட்டது? விழுந்து விட்டது. நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். நாம் எல்லாம் யாரு? அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள், கைக்குள்ளான ஆடுகள், ஆடுகளாக இருக்கிறோம். வசனத்தில் அப்படியே வாசி. நம்ம யாரு? நான் யார்? நானு எங்க அப்பாவுக்கு பிள்ளை தான். நான் ஒரு முட்டாள் தான், ஒரு மூடன் தான். எனக்கு மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும் தான். எவனாவது வெட்டினா எனக்கு ரத்தம் வரதான் செய்யும், இடிச்சுக்கிட்டா கால் வலிக்க தான் செய்யும். எனக்கு சரீரத்தில் பலகீனங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அதையும் தாண்டி நாங்களே உம்முடையவர்கள். வேறு யாருக்காக நீ ரத்தம் சிந்தலை, எனக்காக. நாங்களோ ஆண்டவரை உமக்கு உரியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, சர்வ வல்லவருடைய பிள்ளைகள், அவருடைய மேய்ச்சலுக்குள்ளான ஜனங்கள், கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய பிள்ளைங்க நம்ம என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், இனி எப்படி அழைக்கப்படுவோம் என்று தெரியாது. ஆனால் அவர் வரும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலை, அவருக்கு சமமாய் இருப்பதை விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
இனி எப்படி இருப்போன்னு தெரியாது. இன்னைக்கு நான் தேவனுடைய இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, when I am living in this world, இந்த உலகத்தில், இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில், சென்னை தலைநகரத்தில் என் கை காலை உதறி கொண்டு இருக்கும் பொழுது, இப்பொழுது நான் என்னவா இருக்கிறேன்? உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆனால் நீங்க வரும் பொழுது, அல்லது நான் மரித்து உங்ககிட்ட வரும் பொழுது எப்படி இருப்போன்னு தெரியாது. இப்படிதானே வேதம் சொல்லுது. இப்படிதானே வேதம் சொல்லுது. இப்போ நீ எப்படி இருப்போன்னு தெரியாது. ஆனா ஒன்னு நிச்சயித்து இருக்கிறோம். அவரை மாதிரி வாசிங்கம்மா கடைசி. அவர் இருக்கிற வண்ணமாய் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று விசுவாசிக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துறார். ரோமர் 8ஆம் அதிகாரம். அடிக்கடி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு வார்த்தை எது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நிதானமாய் வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். நிறைய பேருக்கு இதை குறித்து தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் கொடுத்த தேவன் தந்த மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு ஆவி இருக்கு. மனுஷனுக்கு அது எப்படி இருக்கிறது? தேவன் தந்த ஆவியா இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு சொல்றாங்க தமிழ்ல, ஆங்கிலத்திலே அல்லது சயின்டிபிக்கா சொல்லும்போது 6ஆம் அறிவு. மனுஷனுக்கு தான் நன்மை தீமை என்னன்னு தெரியும். ஆகவே இந்த 6வது அறிவு தான் கர்த்தர் கொடுத்த தீபம், அவனை நடத்துறது. நம்ம ஆவியில வேற மாதிரி பார்ப்போம். அதை விடுங்க. இன்னைக்கு தேவன் கொடுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர் கூட, நம்முடைய அறிவோடு கூட, நம்முடைய ஞானத்தோடு கூட என்ன சொல்லுது? ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறது, சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுற. அடுத்த வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரம் உடன் சுதந்திரமாமே, நம்மை மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும், ஆளுகையும் செய்வோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னா சுதந்திரவாளிகள். கர்த்தருடைய இதெல்லாம் நமக்கு சுதந்திரித்துக்கணும். எங்கள் அப்பாவுடைய பிள்ளைனா எங்கள் அப்பாவுடைய சொத்துலாம் எனக்கு வரணும் இல்லையா? அப்படி தானே? அப்பாவுடைய சொத்து ஆம்பளைங்களும் இப்போ பொம்பளைங்களுக்கும் சொத்து வருது. அப்படியே தான் இப்போ சட்டத்தை மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆம்பளைங்களுக்கு தான் சொத்து வரும், இப்போ பொம்பளைங்களுக்கும் சொத்துன்னு சொல்லியாச்சு. ஸோ நான் பிள்ளையானால் சுதந்திரமானேன், ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே தான் அங்கே சொல்லுகிற, நாங்களே, வேற யாரும் இல்லை ஆண்டவரை, நாங்களே உம்முடையவர்கள். எங்களை தான் உங்கள் வயல உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க, எங்களுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, எங்களுக்காக தான் சிலுவையை சுமந்து இருக்கிறீங்க, எங்களுக்காக தான் நீங்க என்ன பாட அனுபவிச்சிருக்க சந்தோஷமாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க, நாங்களே கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருடைய சுதந்திரம், நம்ம சுதந்திரவாளி, ஆண்டவருடைய பங்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம தான் பங்கா வச்சிருக்கிறார், அவருடைய பங்கு. ஆகவே நம்மளும் ஆண்டவரை தான் பங்கா வைத்திருக்க வேண்டும் என்பது இதன் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படி நாங்களே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று இருக்கும் பொழுது சில காரியங்களை குறித்து தியானிக்கலாம். முதலாவதாக நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 9:33. எங்களுக்கு நேரிட பண்ண எல்லாவற்றிலும் நீ நீதி உள்ளவன். நீ நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுது. அதாவது சொல்லுவான், நியாய தண்டனைன்னு சொல்லுவான் தாவீது. நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தீர், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தீர். எனக்கு ஆண்டவரை வந்தது பூரா என் சொந்தத்தினால, என் சொந்த செலவில் நானே செஞ்சுக்கிட்டேன், சில தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன் என் சொந்த காரியத்தினாலே. அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. 90ஆம் சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும். மனுஷன் என்ன துன்பத்தை காண்றான்? அவன் போய் பிரச்சனை பண்ணிக்கிறான். வேலியில போற ஓனான் எடுத்து பாக்கெட்டுள்ள விட்டுட்டா வருஷ கணக்கில் அது பிடிச்சிட்டு இருக்கும். சிகரெட்டை பிடிச்சிட்டே இருங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு நிறுத்தினாலும் சரி, வருஷ கணக்கில் இருமிட்டு கிடப்பீங்க. குடி பழக்கம் இருந்து பாருங்க, குடிச்சிட்டு வருங்க, வருஷ கணக்கில் கிட்னி சொத்தப்பட்டி கிடப்பீங்க, வருஷ கணக்கில் இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை சிட்சிக்கும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனை சோதிக்கும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனுக்கு உபத்திரவத்தை கொடுத்து தன் பக்கமாக இழுக்கும் பொழுது நாள் கணக்கில் முடிஞ்சிடும்.
வேதம் மிக அழகாய் சொல்லுகிற, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துக்கத்தை துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவனுடைய மனுஷனாகிய மோசே செய்கிற ஜபம் இது. நான் தப்பு பண்ணிட்டு மாட்டிக்குவேன், நான் போய் எங்கேயாவது போய் மாட்டிக்குவேன், வெளியில் போகிற ஓனான எடுத்து பாக்கெட்டில் விட்டுட்டு ஐயோ குத்துதுக்கு ஓடி வருஷ கணக்கில் ஓடும். நாயை போட்டு அடிப்பேன், அப்புறம் நான் தான் சுமக்கணும். அதனால தான் எச்சரிக்கிறோம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேணாம்ப்பா, போவாத போவாத போவாதன்னு கீழே விழுந்துட்ட பிறகு ஐயோ பாவம் விழுந்துட்டானே தூக்கி சுமக்கிறோம். அவ்வளோ 2 வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம். கோபப்பட முடியல எங்களால். சொன்ன கெட்டியாண்ணா கெட்டியா கட்ட முடியல எங்களால். என் பேரன் அப்படி தான் முன்னாடிலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஏறாதன்னு ஏறி விழுந்து அடிப்படும், கோபம் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணுமே சொன்ன கேட்கல கூட என்ன பண்ணுற, விழுந்துட்டான் தூக்கிட்டு போகிறோம், அடிப்பட்டு ரத்தம் சிந்தது ஓட வேண்டியது தான். அதுவும் நம்ம தான் செய்ய வேண்டியது. எச்சரிக்கிறோம், மீதியும் விழுந்தாலும் ஆண்டவர் எங்ககிட்ட தான் அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார், அழக்கூடிய பாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாம உங்க பிரச்சனைகளுக்காக, உங்களுக்கே தெரியாத அந்த பிரச்சனை ஆண்டவர் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார். You may not know how serious the problem which you are facing, but God has given us power to understand that. நீங்கள் போய்கொண்டு இருக்கிற பாதை எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, ஆனால் தனிப்பட்ட முறையில் அது எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு, புரிந்து கொள்ளக்கூடிய உணரக்கூடிய ஒரு பாக்கியத்தை, உணர்வின் ஆவியை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். சபையை நேசிக்கிறதுனாலே அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்களோ ஆண்டவர் என்ன செய்கிறோம், நீர் எங்களை உண்மையாய் நடப்பித்தீர். வாசிங்கம்மா, அடுத்தது என்ன சொல்லுது, நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நீர் எங்கள் கைக்கு சுத்தத்துக்கு தகுந்த மாதிரி நடத்தினீர், சத்தியத்தின் வழியில் எங்களை நடத்தினீர், உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நாங்களே உம்முடையவர்கள், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். ஆகாமியம்னா என்ன தெரியுமா? விக்கட்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு, ராங் அல்லது விக்கட்னஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் கூடாரம் இருக்கிறது, ஆகாமிய கூடாரம் இருக்கிறது. சங்கீதம் 84ஆம் சங்கீதம், மன்னிக்கவும் 106ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எடுத்து வாசிங்க, எல்லாம் தெரியுங்க, தெரியட்டும் உங்களுக்கு. ஏன் ஆலயத்துக்கு வரணும்னு தெரியணும் உங்களுக்கு. 106:6 வாசிங்க. அப்பா ஆகாமியம் பண்ணினோம், நாங்களும் ஆகாமியம் பண்ணினோம். அது ஆகாமிய கூடாரத்தை பற்றி 84:10 இருக்கு, வாசிங்க, அதையும் வாசிங்க, அதெல்லாம் தெரியுங்க. வேதம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, பைபிள் கைக்குள்ள அடங்கிடுச்சு. இப்போ இதில் செல்போனில் 1000 நாளை பார்க்கிறோம். ஆமா ஆமா, அக்கிரமத்தின் விக்கட், டெனன்ட் ஆஃப் விக்கட்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. டெனன்ட் ஆஃப் விக்கட்னஸ், ஆகாமிய கூடாரத்திலே வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். வாசப்படியில உள்ள கூட வாசப்படியில சேர்ந்து கொள்ளுவேன். 1000 நாளை கார்களோ தேவனுடைய சபைக்கு வர ஒரு நாள் உத்தமன்னு சொல்லிட்டு நான் போய் ஆகாமிய கூடாரத்தில் அக்கிரமக்காரர் கூட வந்து கும்மி அடிச்சு கொண்டு கூத்தடித்து கொண்டு இருப்பதை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசல்ல வந்து நான் காத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்னைக்கு நாங்கள் எங்கள் பிதாக்களோடு கூட சேர்ந்து ஆகாமியம் பண்ணிட்டோம், அக்கிரமம் பண்ணிட்டோம். விக்கட்னஸ், ராங் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்தில் சொல்லும் பொழுது விக்கட்னஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. ராங், ஒரு குறுக்கு ஒரு ஆகாமியம் என்பதற்கு வார்த்தை. பின்னாடி வரும் ஆகாமியத்துக்கு பதில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது, அது வேற விஷயம், அங்கே நம்ம போக வேண்டாம். ஆகாமியம் கர்மா என்று ஒரு தமிழில் பொருள் இருக்கிறது. இந்த கர்மானாலே ஆகாமியத்துக்கு பின்னாடி கர்மா வேண்டா விதினா துரத்திட்டு வரும்னு சொல்லி அர்த்தம். ஆகவே தான் நம்முடைய பாவங்கள் நம்மை துரத்தும்னு சொல்லி துரத்தி பிடிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு, நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தான் தொடரும், பாவம் தொடராது, சாபம் தொடராது. இதெல்லாம் அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறது. நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம், நாங்களோ எங்க பிதாக்களோடு கூட சேர்ந்து ஆகாமியம் பண்ண சத்தத்தை கேட்கல ஆண்டவரே, நாங்கள் ஆகாமியம் பண்ணோம், ஆகாமிய கூடாரத்தில் தங்கியிருந்தோம், ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கல, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கல. நான் கூடார பண்டிகை கொண்டாடுறேன்னு சொல்லிக்கிட்டு நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய முதலாம் கூடாரம், 2ஆம் கூடாரம் என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த கூடாரத்துக்கு தலைவராக இயேசு இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய நிழலிலே, அந்த கூடாரத்தின் நிழலிலே தங்காமல் ஆகாமியத்தின் கூடாரத்தில் தங்கி கொண்டு இருக்கிறேன், ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன, நாங்களோ உம்முடையவர்கள். ஆனால் நாங்க எப்படி இருக்கிறோம்? இப்ப எப்படி இருந்தோம்? இப்படி ஆயிட்டோம் ஆண்டவரே. எப்படி இருந்த ஆண்டவன், எப்படி இருந்த ஆண்டவரே,
ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி இருந்த அதை செய்யணும் இதை செய்யணும்னு, இப்பொழுதோ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டேன். இதுதான் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். நெருப்பு உள்ள இருக்கணும். வாலிப நாட்களில் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்ட அண்டர் ஊழியர் செய்யணும், நான் எஃப்எம்பிக்கு போயிடுறேன், நான் மிஷினரியா போயிடுறேன். இங்க 1 மணி நேரம் கூட ஜெபிக்க இன்னைக்கு வக்கில்லை. நமக்கு வக்கில்லைன்னு சொல்றது வசனம் மன்னித்துடுங்க, முடியல. சத்துரு நம்ம அந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கான். தேவனுடைய அன்பை உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எப்ப தேவனுடைய அன்பை உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறீர்களோ மணிக்கணக்கில் ஜெபிப்பீங்க. அதுதான் ரகசியம். இல்லாட்டி உட்காந்து ஆண்டவரே அவர் ஆசீர்வதிங்க, இவர் ஆசீர்வதிங்க, எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு நாங்க நிலம் வாங்கணும், ஆசீர்வதிங்க. உள்ள உடஞ்சி ஜெபிக்கணும். உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படி கருமைக்கு கிட்ட வந்து கொடுத்து விடுவார். அண்ணால் கண்ணை மூடி இருதயத்தை உடைச்சு ஊத்துன உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார். சுவர பக்கமா திரும்பி கண்ணீர் விட்டு அழுத உடனே எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து விட்டார். கண்ணீரின் ஜபம் பயங்கரமான ஜபம். நாங்கள் என்ன செய்யல, நாங்கள் ஒன்று ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்கள் பிதாக்கள் மாதிரி ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் தங்கறதில்ல, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வர்றதில்ல, ஆகாமிய கூடாரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அக்கிரமக்காரர்கள் மத்தியில் கூட இருக்கிறேன். சங்கீதம் 1 சங்கீதம் சொல்லப்பட்டது போல பாவிகள் வழியில நில்லாமலும் பரிகாசர் உட்கார்ற இடத்துல உட்காராமலும் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவர் வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா வசனம் தெரியுதில்ல, நாளைக்கு சொல்லலைன்னு யாரும் சொல்ல முடியாது. யாரும் எனக்கு சொல்லலை ஆண்டவரை சொல்ல முடியாது. வசனம் வருது உங்ககிட்ட, சொன்ன வசனத்தின்படி நியாயம் இருப்பார். நீங்களோ யாரு? ஆண்டவருக்குரியவர்கள். ஆண்டவருக்குரியவர்கள். கல்யாணம் ஆனவன சொல்லுவோம், இனிமேப்பட்டு நீ உன் புருஷனுக்கு தாமா, இனிமேப்பட்டு உன் பொண்டாட்டிக்கு தாமான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏன் ஆண்டவரை விசுவாசித்த பிறகு அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், கற்புள்ள கன்னிகையாகிய உங்களை கிறிஸ்து இயேசு என்னும் மணவாளனுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறேன், நியமித்து வைத்திருக்கிறேன். கற்புள்ள கன்னிகையாக, சபையும் சரி நம்மளையும் தனிப்பட்ட முறையிலும் கற்புள்ள கன்னிகையாக, யாருக்கும் சோரம் போயிடாம, யாருக்கும் விவசாரம் பண்ணி போயிடாதபடிக்கு கற்புள்ள கன்னிகையாக மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நோயோசல் நீ யாருன்னு அறிந்து கொள், நாங்களோ ஆகாமியம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் யாரை சந்திக்கிறாரு? இன்னொரு வாசிக்குமா, மகிழ்ச்சியாய் நீதி செய்யணும். உம்முடைய வழிகளை சந்திக்கிற அவங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். அருணோதயம். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் ஆகாமியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்களோ உம்முடைய வழியில யாரை சந்திக்கிறீர்? உம்முடைய வழியில பிரியமா இருக்கிற மனுஷனை சந்திக்கிறீர், நற்கிரியைகளை செய்கிறவனை சந்திக்கிறீர், நீதி செய்கிறவனை சந்திக்கிறீர். நாங்களோ என்ன செய்கிறோம்? அதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறோம், ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்ல என்னதான் கேட்டாலும் சரி ஒன்றும் முடிய மாட்டேன், செவிட்டு விரியன் மாதிரி இருக்கிறோம். கண்களுக்கு விருத்த சேதனம் பண்ணணும், கண்களுக்கு கலிங்கம் போடணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து இருதயத்தை ஆண்டவர் லீதியாலின் இருதயத்தை திறந்த மாதிரி நம்முடைய இருதயத்தை திறக்கணும், உணர்வுள்ள ஆவி வரணும், உணர்வுள்ள இருதயம் வேணும். இவ்வளோ நடந்தாதான் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் உள்ளே போகும். அதனால் உங்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன். விதைக்கிற எங்களிடத்திலும் சில பொறுப்பு கொடுக்கப்பட்டு நல்ல நிலமாக பார்த்து நல்ல விதமாக சொல்லணும், ஏற்றுக்கிற விதமாக சொல்லணும். குருவி முன்னாடி போய் வலைய போடாதன்னு சொல்லி வேதம் சொல்லு. அதே மாதிரி உங்களை குற்றப்படுத்தி உங்களை அப்படிப்படுத்தி வசனத்தை சொல்றதை விட உங்களை அரவணைத்து ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லி நடத்தி கொண்டுகிற பாக்கியத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நாங்களும் என்ன செய்தோம்? விரோதமாக செய்தோம் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் ஆமா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி நாட்டி வச்சிருக்காரு எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என்ன நீர் முற்றிலும், கொஞ்சம் கொள்ள முற்றிலும், ஃபுல் அண்ட் ஃபுல், முற்றிலும் நற்கனி தருகிற உயர்குல திராட்சை செடியாய் ஆண்டவர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். நீயோ நீ எனக்கு என்ன ஆண்டவர் இன்னைக்கு அங்கலாய்க்கிறார், ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உன்னை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார்? முற்றிலும் கனி தரக்கூடிய
நற்குல திராட்சை செடியா உன்னை நியமித்து கட்டி வச்சிருக்கிற, நீ என்ன பண்ற? காட்டு செடியா போயிட்டியே, எனக்கு கனி கொடுக்க மாட்டேற. அது பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல, காட்டு செடியா மாறிட்டியே, உன் உருவமே மாறிவிட்டது, உன் சுவாபமே மாறிவிட்டது. நாங்கள் என்னுடையவனாய் இருந்த நீ பிசாசின் பிள்ளையாய் மாறிவிட்டாயே, நான் சத்தியத்தின் பிள்ளையாய் இருந்த நீ பொய்யின் பிள்ளையாய் மாறிவிட்டாயே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இன்றைக்கு நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாங்களோ என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாங்களே ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆனால் நாங்களோ ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், அக்கிரமம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று வேதம் அழகாய் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாம் வாசிங்க, அடுத்த வாசிங்க. 9:14 தானியேல். நாங்களோ போனோம். கர்த்தர் தாங்க எல்லாத்திலையும் என்ன செய்தவர்? நீதி செய்கிறவர். நாங்களோ காதை மூடிக்கிறோம், காதை மூடிக்கிறோம், சத்தத்துக்கு செவி கொடாமல். காது உள்ளவன் கேட்க கடவன். கேளுங்கன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று ஆஸ்க், இன்னொன்று லிசன். கேட்கறது தமிழ்ல கேட்கிறதுன்னு சொல்லிடுறோம். கேளுனா கேளுப்பா, காது உள்ளவன் கேட்க கடவன் ஒன்று அர்த்தம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க கேளுங்கன்னு. இன்னொன்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். செவிட்டு விரியன் ஆயிட்டோம், கேட்டு அதன்படி நடப்பதில்லை. நாங்களோ அதுக்கு செவி கொடுப்பதில்லை. செவி கொடுத்தல் தான் உத்தமம்னு வேதம் சொல்லுகிறது. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். சாமுவேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். கீழ்ப்படிதல் தான் முக்கியம்னு சொல்லி சவுலோடு கூட சவுல் ராஜாவோட பேசும்போது சாமுவேல் சொல்லுகிறார், என்னையா நீ எல்லாம் மிருகத்தெல்லாம் கொண்டு வந்துட்டேன், பலி செலுத்த வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் போட்டு தள்ளினாரு, நீ ஏன் கொண்டு வந்த? இதெல்லாம் நல்லா நல்லா கொழுத்ததா புஷ்டியா இருக்குது, இது ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போறேன்? பலி செலுத்த போறேன். அட முட்டா பயல, பலி ஆண்டவருக்கு பிரியம், கீழ்ப்படிதல் தான் பிரியம். அட முட்டா பயல், ஆட்டுக்கடாக்கள் நினமா முக்கியம், செவி கொடுத்தல் தான் முக்கியம்னு சொல்லி அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாக சவுல் ராஜாவுக்கு வெளிப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் என்னதான் செய்யுங்க, கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது கீழ்ப்படிதல். நாங்களோ ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே நீ நீதி உள்ளவர், ஆண்டவர் நீதி உள்ளவர். நான் ஜெபிக்கிறதும் இல்லை, நான் வேதம் வாசிக்கிறதும் இல்லை, வருவேன் ஆலயத்துக்கு வருவேன், ஊழியக்காரர்கிட்ட தலையை விடுவேன், ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு அப்படி வரணுங்க, அப்படி இப்படி வரணுங்கன்னு. அவங்களும் ஆண்டவர் கொடுத்த கிருபையில ஜெபிக்கிறாங்க, என் காலம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. நாங்களோ உங்களுக்கு செவி கொடுப்பதில்லை. அவங்களும் எப்பயோ சொல்றாங்க, போகாதம்மா, போகாத மகளே, போகாத மகனேன்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்களோ ஆகாமியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் அழகாய் நமக்காக சொல்லிக் கொண்டு இருக்குது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:31. கேட்கிறாரு, நான் வனாந்தரமான பூமியா உனக்கு இருந்தேனா? எப்போ உனக்கு தண்ணி ஊற்றி உன்னை பாதுகாத்தலோ வைத்திருந்தேன். நாங்களே எஜமான்கள் சொல்லுகிறார். நல்லா வாசிக்க வேண்டாம். உனக்கு என்ன குறை வச்ச? உன் வாழ்க்கையை நான் வனாந்தரமாக்கினேனா? தண்ணி ஊற்றி என் ரத்தத்தை சிந்தி உன் வாழ்க்கையை செழிப்பாக வைத்திருந்தேன். 31ஆம் வசனத்தில் நான் எடுத்து வைத்து அப்போ தான் அந்த வசனம்லாம் உங்களுக்கு உள்ளே போகணும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உட்காந்து சிந்திங்க, சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிலுமான பூமியாக இருந்தேனா? இல்லையே. இஸ்ரவேலுக்கு நான் என்ன செய்தேன்? செழிப்பான ஒரு நிலமாக இருந்தேனே, இஸ்ரவேலுக்கு வெளிச்சமுள்ள நிலமாக இருந்தேனே. இதோ மரண இருளில் இருந்து உட்கார்ந்திருக்க ஜனங்கள் மீது பெரிய வெளிச்சம் உதித்துட்டு இஸ்ரவேலுக்கு நான் வெளிச்சமான ஒரு தேசமாக இருந்தேனே, இஸ்ரவேலுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தேனே, வனாந்தரமா இல்லையே. ஆனால் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? என் ஜனங்களோ என்ன செய்தீர்கள்? என் ஜனங்களோ நாங்களே எங்களுக்கு எஜமான், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டதை தான் மறைமுகமாக சொல்றாரு. சாமுவேல் புஸ்தகத்தில் கேட்ப, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்.
நாங்களே எங்களுக்கு எஜமான்கள், நாங்களே எங்களை ஆண்டு கொள்ளுகிறோம் என்று இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகாமியம் பண்ணுகிறத விட இது கொடுமையா இருக்கிறது. நாங்களே எங்களை எஜமான், நாங்களே எங்களை ஆண்டு கொள்வோம், என்னுடைய பலன் போதும், என்னுடைய ஞானம் போதும், என்னுடைய அறிவு போதும், என் எஜமான் நானே எஜமான், என்னை நானே ஆண்டு கொள்ளுகிறேன். என் அறிவு, என் ஞானம், என் பலன், என்னுடைய தாளந்து, என் அழகு எல்லாம் போதும், இதெல்லாம் என்னுடைய எஜமான், நான் ஆண்டு கொள்ளுகிறேன், என்னையே நான் ஆண்டு கொள்ளுகிறேன், நீங்க எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் அவருடைய அவர் நம்முடைய தேவன், அவருடைய கைக்குள்ளான ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள், கைக்குள்ளான ஆடுகள், மேய்ச்சலின் ஜனங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், மகாராஜன், மகா தேவன். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நானே என்ன ஆண்டுகிறேன், என் மனம் போனபடி போகிறேன், என் இஷ்டப்படி அலைவேன், என் இஷ்டப்படி இங்கேயும் அங்கேயும் ஓடுவேன், என் இஷ்டப்படி ஓடுவேன், எங்கே வேணாலும் நான் ஓடுவேன். நானே என்னை ஆண்டுகிறேன், நான் தான் எனக்கு எஜமான், என் புத்தி சொல்கிறபடி ஓடுவேன். எனக்கு எஜமான் இயேசு அல்ல. நான் எஜமானனாக இருந்தால் எனக்குரிய கணம் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். எங்கே கேட்டிருக்காரு சொல்லுங்க பாப்போம். எஜமான், நான் வேலைக்காரன், நான் எஜமானனாக இருந்தால் எனக்குரிய கணம் எங்க? மல்கியா தீர்க்கதரிசியில் கேட்பார். அப்படிதான், நான் எஜமானனா எனக்குரிய கணம் எங்க, நான் ராஜானா எனக்குரிய கணம் எங்க என்று சொல்லி கேட்பார். இன்றைக்கு நாங்களே எங்களுக்கு ராஜாக்கள், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைல. காட் லெட்டில் ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்வேண்ணா, வேற ஒரு ராஜா ஆளுகை செய்வேண்ணா, நாங்களே எங்களுக்கு ஆண்டுகள் சொல்கிறோம். அன்றைக்கி அப்படி தான் ஆண்டவரை புறம்பே தள்ளினார்கள் இஸ்ரேல் யூதர் ஜனங்கள். இவர் என்ன ராஜா? யூதருடைய ராஜா, எங்களுக்கு நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம், இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த காரியத்தை உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். 4:42. இன்னொரு வாசிங்க. அந்த எந்த ஸ்திரீ தெரியுமா? சமாரியா ஸ்திரீ. சமாரியா பெண்ணுன்னா கேட்குறா. ஆண்டவர் தாகத்தோடு உட்காந்துருப்பார். ஊருக்குள்ளே போயிட்டாங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சீஷல் ஆண்டவர் தனியாக உட்காந்துருப்பார். யாக்கோபினுடைய கிணத்துல உட்காந்துருப்பார். அப்போ இந்த சமாரியா பெண்ணு தண்ணி பிடிக்கிறதுக்காக வரா. ஆண்டவர் தாகத்துக்கு தான் கேட்குறார். உடனே கேட்குறா, என்கிட்ட எப்படி கேட்கல? சமாரியார் கூட உங்களுக்கு ஒட்டு வரோம் இல்லையா, நீங்கள் தள்ளி வச்சுருந்தா பார்த்துல, அதெல்லாம் பரவாயில்ல, உனக்கு தாகத்துக்கு கேட்குறவர் யாருன்னு கேட்டால் அவரு உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பாருன்னு சொல்லுவது. அப்படியா? கிணறு ஆழமாகுது, உங்கள்கிட்ட முள்றதுக்கு பக்கெட் இல்லை, எப்படியா எனக்கு தண்ணி கொடுப்பேன்னு கேட்ட பொழுது, சரி போகும் புருஷனவான்னு சொல்லும்போது, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லும்போது, ஆமாம் உண்மைதான், உனக்கு இத்தனை புருஷன் இருந்தான்னு சொன்னவர் பயந்து போய் ஊருக்குள்ளே ஓடி இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார்னு சொல்லுகிறார். இந்த மலையிலே மட்டுமல்ல, எருசலேமில் மட்டுமல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார். அந்த இடத்த வாசு பாருங்க, எல்லாம் சொல்லப்பட்டு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. ஆண்டவருடைய ஆவியோடு, கருத்தோடு, உண்மையோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். யூதர்கள் அப்படி சொல்றாங்க, அந்த மலையில தொழுது கொள்ளணும், இங்க தொழுது கொள்ளணும் சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எருசலேமில் மட்டுமல்ல, இந்த மலையில மட்டுமல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும், கருத்தோடு, உண்மையோடும், முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு கூட தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு ஊருக்குள்ள போறா. போயிட்டு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டார். ஊராரெல்லாம் வராங்க, வந்து ஆண்டவருடைய போதகத்தை கேட்கிறார்கள். ஆண்டவருடைய போதகத்தை கேட்ட அந்த ஊரார் அந்த ஸ்திரியை பார்த்து, இப்ப வாசிங்கம்மா, உன் சொல்லி நிமித்தம், முதல்ல உன் சொல்லு என்ன? வந்து பாருங்க, அவர் தீர்க்கதரிசி, என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு என்று சொன்ன உன்னுடைய சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்கணும். இன்றைக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். அடுத்த முதுகுல சவாரி பண்றதை விடுங்க. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நீங்களே கேளுங்க. இதை தான் நாங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய ஜபம்லாம் உங்களுக்கு போனஸ், தனி ஜபம் தான் உங்களுக்கு சேலரி இருந்தால் தான் போனஸ் வரும். நாங்கள் ஜெபிச்சாதான் நடக்கும்லாம் இல்லை. எங்களுக்கு வரம் கொடுத்துருக்கிறார், உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு கிருபை, எங்களுக்குன்னு சில ஆத்துமாக்களை கொடுக்குறாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னால் யாரையும் ரட்சிக்க முடியாது, என்னால் யாருக்கும் சுகம் கொடுக்க முடியாது. கொடுக்கிறவர் அவர், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஓடுகிறவனால, விரும்புகிறவனால என்னால் அல்ல, ஓடுகிறவனால எங்களால் அல்ல, அவராலே. நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, அவராலே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவராலே. மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அவர் தான் ரட்சிக்கிறவர். இதை தான் நாங்களும் விரும்புகிறோம்.
இதை தான் விசுவாசத்தில் வளருங்கன்னு சொல்றோம். நாங்கள் சொல்றோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை ஜெபிங்க என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க ஒரு நாள் வந்து சொல்லணும், ஆமா பிரதர், உங்க உபதேசத்தின் படி இல்ல, உங்க ஆலோசனை படி இல்ல, இயேசுவே என் கூட பேசிட்டாரு, நான் இயேசுவே என் கூட நான் ஜெபத்துல எனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லணும். நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரிடத்துல விசுவாசம் வைத்தோம். இதான் விசுவாசத்துல வளர்றது, இதான் விசுவாசத்துல வளர்றது. அந்த ஸ்திரீ போய் சொன்னா, சாட்சி சொன்னா, சாட்சி சொல்லி கொண்டு வாங்க, இங்க வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும். நான் சொல்லிட்டேன், நான் சொல்லலாம் சேலத்து மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்கும், குலோப் ஜாமுன் ரொம்ப ருசியா இருக்கும்னு. நீங்க வாயில போட்டு சாப்பிட்டாதான் அது ருசி தெரியும், சாப்பிட்டாதான் தெரியும். பிரதர் சொல்லிட்டாரு சேலத்து மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்கும், அப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. யூ ஷுட் டேஸ்ட் அண்ட் see, நின்று பாருங்கள், ருசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் செய்கிற வல்லமையே, கர்த்தர் செய்கிற காரியத்தை நின்று பாருன்னு சொன்னான். யாரு? மோசே செங்கடலை பிறக்கும் போது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீத புத்தகம் சொல்லுகிறார். கர்த்தரை சோதித்து பார், எங்க சொல்லப்படும்? மல்கியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டு சோதித்து பார் உன் ஆண்டவரை. பண்டக தசம பாத்தை கொண்டு வந்து சபையில கொட்டி பாரு, உன் பண்டக சாலை ஆண்டவர் பானத்தில் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று கர்த்தரை டெஸ்ட் அண்ட் see, டெஸ்ட் அண்ட் see, வெயிட் அண்ட் see, சோதித்து பார், நின்று பார், ருசித்து பார். நீ உன் வசனத்தின்படி அல்ல, ஸ்திரீயே உன் வசனத்தின்படி அல்ல, நாங்களே அவருடைய வசனத்தை கேட்டு, நாங்களே இன்னைக்கு எல்லாரும் இப்போ அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊழியம் அப்படி அல்ல. நாங்களே உங்களுக்கு ஜெபிக்கிறோங்க, நீங்க ஏன் எங்ககிட்ட வாங்க? இல்லை, வளரணும், எல்லாரும் வளரணும். அண்ணன் அப்படி தான் ஜெபிப்பாங்க, என்னை விட பெரிய ஊழியக்காரன் தான் ஜெபிப்பாங்க அண்ணன் எப்பவுமே. எனக்கு கீழே ஒரு ஊழியக்காரனா இருக்குன்னு அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. என்னை விட அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்க, என்னை விட அதிகமாக ஜெபிக்கட்டும், என்னை விட அதிகமாக வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். இதான் நாங்களும் விரும்புகிறோம். நாங்கள் 8 அடி பாய்ஞ்சா நீங்கள் எத்தனை அடி பாயணும்? 16 அடி பாயணும். இங்கே நாங்கள் தான் உங்களும் இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். 1 அடி கூட பாய மாட்டீங்க நீங்கள். ஒரு நாள் எந்திரிச்சு சொல்லணும், பிரதர் உங்க வசனத்தின் உங்க வார்த்தையின்படி அல்ல, உங்க பிரசங்கத்தின்படி அல்ல, நான் உட்கார்ந்து ஜெபிச்ச ஆண்டவர் என்கிட்ட வந்தாரு, நேரா வந்து சொன்னாரு, போ புறப்பட்டு போன்னு சொன்னாரு, போயிட்டேன். அப்படி வந்தாதான் தைரியமா நடப்பீங்க. இல்லாட்டி பிரதர் சொல்லிட்டாரு, அது எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சாக்கு போக்கு சொல்லுவீங்க. இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவளுடைய வசனத்தின்படி, உன்னுடைய வார்த்தையின்படி அல்ல, நாங்களே இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை ஆகாமியம் பண்ணாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய், ஆண்டவருடைய பிரசங்கத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை எனக்கு தான் பேசுறார் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 20:7-8. சிலர் நாங்களோ, அடுத்தது போடுங்க புட்டை, கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டும். நாங்களே கர்த்தருடையவர்கள் சொல்லுகிறவர்கள், அப்படி ஆண்டவருடைய பிள்ளை சொல்லுகிறவர்கள். சிலர் என்னத்தை குறிக்கிறாங்களா? ரதங்களை குறித்து, குதிரை குறித்து. இன்னைக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், என் படிப்பை குறித்து, என் ஞானத்தை குறித்து, என் அறிவை குறித்து, என் வேலையை குறித்து, என் அழகை குறித்து நான் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. எனக்கு இதெல்லாம் என்ன செய்யறார்? ஒன்னத்தை குறித்து தான் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்னொரு தடவை வாசிங்கம்மா. நாங்கள் சிலர் நல்லா எல்லாரும் மனசுல ஏற்றிட, சிலர் குதிரை குறித்தோ சிலர் ரதங்களை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ மேன்மை பாராட்டும். உலகத்தில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மட்டும்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் என்ன சொன்ன, அடுத்த வசனம் வாசிக்குமா. அவர்கள் எல்லாம் முறிந்து போனார். யாரெல்லாம் முறிந்து போனார்கள்? ரதத்தை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள், குதிரையை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள், தங்கள் சொந்த ஞானத்தை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள், தங்கள் சுய பலத்தை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள், தங்களுடைய சொத்தை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள், தங்களுடைய சொந்தக்காரர்களை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள், தங்களுடைய தாளந்துகளை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். நாங்களோ ஆண்டவரை நம்பணும்.
ஆண்டவர் நாமத்து மேல நம்பிக்கை வச்சோம், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என்ன அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற வசனம், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாம என்ன மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போக மாட்டோம். துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டோம். கீழே தள்ளப்பட்டாலும் செத்து போயிடுவோமா? எந்திரிச்சிருவோம், எந்திரிச்சிருவோம். பிசாசு நம்ம கீழே தள்ளினாலும் எந்திரிச்சிருவோம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எந்திரிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு கொண்டு போய் நம்மளை ஒரு காலத்தில் இச்சைக்குள்ளாக தள்ளினாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வந்துடுவேன் ஆண்டவர்கிட்ட. இது எனக்கு நாங்களே ஆண்டவருடையவர்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கன்னு சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஓடிங்கி போக மாட்டோம், வளர்ந்துக்கிட்டே இருப்போம். கலக்கம் அடைந்தாலும் கலக்கம் வரும். ஐயோ நாளைக்கு என்ன செய்வோம், ஐயோ என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். அதனால தான் தைரியமாக பேசுகிறோம். 40 லட்ச ரூபா கடன் இருக்கு, 60 லட்ச ரூபா கடன் இருக்கு. அடுத்த சம்பளத்தை விட நம்ம வாங்குற சம்பளத்தை விட வட்டி அதிகமாக போதே, அடுத்த வேலை அடுத்த மாதம் எப்படி நடத்துவோம்? கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிய மாட்டோம். ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரியா. யாரை கொள்ளடிச்சாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம ஒலையா பொங்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிடுவார். வில் கிராஸ் த பிரிட்ஜ் when it comes. பிரச்சனை வரும்பொழுது இயேசுவின் பலத்தினால் தாண்டி போக, இயேசுவின் நாமத்தினாலே தாண்டி போக. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போக மாட்டோம். துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிட மாட்டோம். இயேசு கை கொடுத்து தூக்கி விடுவார். பாதாளத்தில் விழுந்தாலும் தூக்கி விட்டு விடுவார். கீழே யாராவது நம்மளை தள்ளி விட்டாலும் செத்து போயிட மாட்டோம், வெடிந்து போக மாட்டோம், மடிந்து போக மாட்டோம். நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, அதுக்காக சொல்கிறேன். ஒரு முனிவர் தலையில் ஒரு ஒரு கொக்கு எச்சம் போட்டுருச்சு. உடனே பார்த்தாரு, உடனே அந்த கொக்கு என்ன வாய் போச்சு, சாம்பலாக போயிடுச்சு. உடனே ஒரு கற்புள்ள ஒரு பெண் வீட்டுக்கு வந்தார். ஒரு இது தண்ணி கொடுன்னு கேட்டார். தண்ணி கொடுக்கும்பொழுது தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே புருஷன் கூப்பிட்டான், வான்னு. கற்புள்ள கன்னியாச்சுல கொண்டு வந்த டம்ளரை அப்படியே வச்சுட்டு உள்ளே போயிட்டான். போயிட்டு புருஷனுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தான். அவன் பார்த்து அப்படியே பார்த்தான், இவன் எரிஞ்சு போயிடுவான்னு நினச்சான். அவன் ஏரியலை, அவன் தான் கற்புள்ளவளாக இருந்தார். அதனால தான் தமிழில் ஒரு பழமை உண்டு, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவான்னு. ஏன்னா கொக்கு நினைச்சியா நீ பார்த்த உடனே நான் எரிஞ்சு போகிறதுக்கு? நான் கற்புள்ள ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த பொறாமையும் என்ன தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே பூந்துட்டேன். இதெல்லாம் பாடும்போது அனுபவிச்சு பாடுங்க. கிக்கி கிக்கி கிக்கிலாம் கிடையாது, உள்ளத்திலிருந்து வரட்டும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் பூந்துட்டேன், ஒரு சேதம் எனக்கு. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், அலங்கார கிரீடமாய் ராஜமுடியா இருக்கிற. கொக்க நினைச்சிட்டியா? என்ன நினைச்சிட்டியா? நீ பார்த்து நீ பொறாமப்பட்டா நான் விழுந்துருவேனா? என் பள்ளத்தை வெட்டினா நீ விழுந்துருவேனா? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போக மாட்டேன். நீ கீழே தள்ளி எனக்கு என்ன சொல்லு, 7 அடி பள்ளம் தோண்டினாலும் எழும்பி வருவேன். தேவனுடைய கரத்திலே நான் இருக்கிறேன். நாங்களே கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. நாம் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் தேவனுடைய பிள்ளை, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆகவே தான் அவருக்கு தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமத்தை தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அவ்வளோ பெருசு. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அவ்வளோ பெருசு. ஆண்டவர் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். 11ஆம் வசனம் சொல்லுது, எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேய்களும் ஓடும் பொல்லாவியும் அகன்றிடும், பிணியாவுமே தொலையும், பேய்களும் நீங்கும், பொல்லாவியும் அகன்றிடும், நோய் பிணியாவுமே தொலையும், அதிசயம் நடக்கும், அற்புதம் பெருகும், அதிசயம் நடக்கும், அற்புத பெயரும், இயேசென்னும் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம், நானிலம் தனில் என் ஆரணே,
இயேசென்னும் நாமம் என் நாவிற்கு சோகிதம். நானிலம் தனில் என் அரணேயா. பேய்களும் நீங்கும் பொல்லாவியும் அகன்றிடும். நோய் பிணியாவுமே தொலையும். அதிசயம் நடக்கும், அற்புதம் பெருகும். அதிசய பெயரும் என்றென்றும் ஜெயிக்கும். இயேசென்னும் நாமம் என் நாவிற்கு சோகிதம். நானிலம் தனில் என் அரணேயா. ஆண்டவருடைய நாமத்தை சொன்னா பேய்களும் எல்லாம் ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நாங்களோ உம்முடையவர்கள், நாங்களோ ஆண்டவருடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நீங்களா எங்களை கொண்டு போய் நியாயந்தீர்க்கலாம் உட்கார வச்சிடாதீங்க. நாங்களோ ஜபத்திலும் ஆண்டவரை குறித்து பிரசங்கிப்பது. வாசிங்க தம்பி. நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்திலே பிரசங்கிப்பதிலும் நிலைத்திருப்போம் இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் சைடில் போயிடுறாங்க, அழைப்பை பார்க்காம. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நாங்களாம் அப்படி தான் இருப்போம். நாங்களாம் அப்படி தான் இருப்போம். உறுதியாக ஜபம் பண்ணுவோம், அப்புறம் பிரசங்கம் பண்ணுவோம். ஜபத்திலே உறுதியாக இருப்போம், அப்புறம் பிரசங்கம் பண்ணுவோம். பிரசங்கம் பண்ணுவோம், ஆனால் ஜபத்தில் உறுதியாக இருக்க மாட்டோம்னு சொல்லுது. நாங்களோ ஜபத்திலே உறுதியாகவும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று சொல்லுகிறார். இந்த நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை குறித்ததான ஒரு மேன்மை நமக்கு இருக்கும் பொழுது, கண்டிப்பாக அந்த நாமத்துக்குள்ளோடு கூட போகும் பொழுது கண்டிப்பாக மிகுந்த ஜபத்தோடும் பயபக்தியோடும் போகிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9:25. இச்சை அடக்கம். பந்தயத்தில் போராடுறவன், கிரிக்கெட்டில் போராடுறவன், 100 மீட்டர்ஸ் ஓடுறவன், ரேஸில் ஓடுறவன், நான் தான் முந்திக்கணும், எனக்கு தான் நிறைய லைக் வேணும், எல்லாம் வேணும், எனக்கு தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும் என்று ஓடுகிறவர்கள் அப்படி ஓடுகிறார்கள். நாம் என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? வாசிங்க தம்பி தொடர்ந்து. நாமோ அழிவுள்ள கிரீடத்தை தாடும்படி ஓடுகிறார்கள். நம்மளோ எப்படி இருக்கணும்? அழிவில்லாத கிரீடத்துக்குரியவர்களாய் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆவியினுடைய கனிகள் 3, கடைசி 3 கனி அதிகமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லித்தர. 3 கனி, கடைசி 3 கனி தெரியுமா? ஆவியினுடைய கனிகள் 9 யாருக்காவது தெரியுமா? அண்ணன் பிரசங்கமே பண்ணி முடிச்சோம், புக்கா கூட போடணும்னு நினச்சோம். சந்தோஷம், சமாதானம், அன்பு, அப்புறம் நற்கிரியை, தயவு, பொறுமை, அப்புறம் கடைசி 3 என்ன? கடைசி 3 சொல்லுங்க. சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம். இந்த 3 வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்கணும். சாந்தமாக இருக்கணும், ஏற்று பேச துடுக்குத்தனமாக ஏற்று பேசிட்டு சாந்தமாக இருக்கணும். மோசே சாந்த குணமெல்லாம் இருந்தால், ஆகவே தான் பூமியை அவன் சுதந்திரித்து கொண்டான வேதம் சொல்லுது. ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவராய், இதோ உன்னுடைய ராஜா சாந்த குணம் உள்ளவராய், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும். அதனால் பேசுகிறதற்கு தாமதிக்கணும், கேட்கறதுக்கு தீவிரிக்கணும். எல்லாம் ஆலோசனை சொல்லித்தரேன். கிறுக்க டட்டுலாம் இருக்காதீங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். அப்படிலாம் கிடையாது, நீ எல்லாம் போயிட்டு சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்க, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஆகவே தான் இச்சை அடக்கம். நம்ம என்ன பண்ண, எதை பெற்றுக்கொள்வதற்காக இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெரும்படிக்காக, நீதியின் கிரீடத்தை பெரும்படிக்காக அப்படி செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தெல்லாம் உள்ள வாங்கிடுங்க. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாமோ 10:39 எடுத்துக்கிட்ட தம்பி. எபிரேயர் 10:39. நாமோ எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் நானோ கெட்டு போகிறதுக்கு பின்வாங்கிறவனா இராமல் இருக்கிறேன். விசுவாசி தான் நீங்களா? 3 கேட்டகரி இருக்கு. போன வாரமே சொன்னேன், எப்பயோ சொன்னது ஞாபகம். 1 அவிசுவாசி, 2வது விசுவாசி, 3வது செத்த விசுவாசி. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். முதல் அவிசுவாசி. அவிசுவாசிக்கு நமக்கு தொடர்பு வேணான்னு சொல்லியாச்சு. ஈரோளுக்கும் ஒளிக்கு என்னன்னு அவிசுவாசி. ஆண்டவரை தெரியாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, ஆண்டவரை மறுதளித்து போனவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவிசுவாசிகள். விசுவாசி இன்னைக்கு நான்
ஆண்டவர் நாமத்தில் விசுவாசம் வைத்தவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைனா, ஆனா செத்த விசுவாசியா இருக்கிறாயே, உன் கிரியைகளில் உன் விசுவாசம் வெளியே வரலையே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாங்களோ எங்கள் ஆத்துமாவுடைய ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். சும்மா மற்றதுக்கெல்லாம் விசுவாசிக்கல. நான் ஆண்டவரை விசுவாசிங்க வேணான்னு சொல்லலை. ஆண்டவர் எனக்கு செய்வார், அதை செய்வார், உயிரையை கொடுத்தார், எதையும் செய்வார், விசுவாசிங்க. ஆனால் அதுக்கும் மேலே விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். என் ஆத்துமா ஈடேற ஆண்டவர் எனக்கு தேவை என்று விசுவாசிங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்க ஆண்டவர் தேவை, எனக்கு உணவு கொடுக்க ஆண்டவர் தேவை, வீடு கொடுக்க ஆண்டவர் தேவை. அதுக்கும் மேலாய் என் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கொடுக்க ஆண்டவர் தேவைன்னு யோசிங்க. வெறும் உணவு கொடுக்க, உடை கொடுக்க, வீடு கொடுக்கன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அதான் ஆத்துமா வளருங்க. ஆவிக்குள்ளே வரும்போது ஆண்டவர் எனக்கு உணவு கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு வேலை கொடுக்கணும், ரைட். இவைகளெல்லாம் தாண்டியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுப்பார்னு சொன்ன முதலாவது ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால் மீதி எல்லாம் உங்களை சேர்ந்து ஓடி வந்து உங்கள் பாதத்தில் விழுகிறதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் நிதானமாக வாசிங்க, ஒரு முக்கியமான வசனம். 13:5-6. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே அறியுங்க. இப்ப கொஞ்ச நேரம் நான் விசுவாசமா இருக்கிறனால உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்களே உங்களை கிள்ளி பாருங்க. கனவான் நினவான்னு கிள்ளி பாக்குறீங்களா? ஓ, உனக்கு லாட்டரியில 10 லட்சம் வந்துடுச்சு, உண்மையா பையா கிள்ளி பாக்குறீங்க. ஆமென், ஆமென். இப்ப கிள்ளி பாருங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளையா, யாரு பிள்ளைன்னு கிள்ளி பாருங்களேன், கொஞ்சம் கிள்ளி பாருங்க எல்லாரும். நாங்களே கர்த்தருடையவர்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளையா, எங்கே இருக்கிறேன், எவ்வளோ நேரம் நான் டிவி பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாச்சு. என் பிள்ளைங்களுக்கு ஒரு டைரி ஒன்று கொடுத்தாங்க, அதில் வருது 3 காலம். ஒன்று எவ்வளோ நேரம் ரீடிட் பண்ணுறாங்க, 2வது எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்குது எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறாங்கன்னு. நாங்கள் கையெழுத்து போடணும், 60 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பேரண்ட்ஸ் கையெழுத்து போடணும். இப்போ அப்படி ஆயிடுச்சு பாருங்கள், டைரியிலே எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறாங்கன்றதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. கிள்ளி பாருங்கள், நான் என்னவா இருக்கிறேன், இது கனவுல இருக்கிறனா, நிலவுல இருக்கிறனா, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறனா என்று சொல்லி பரீட்சைக்கு பாருங்க. வாசிங்கம்மா. அதான் சொன்னேன், நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கிடுங்க. நோ யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, உங்களை சரீரம் பரிசுத்தமா இருக்குது, சாப தீட்டானது சாபக்கேடானது உன் பாளையத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர். உன் இருதயத்தில் அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது, உனக்குள்ளான பொறாமை, எரிச்சல், கோபம், பகை, எல்லாம் வன்மம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளாக இயேசு இருக்கிறார் என்பதை அறியீர்களா? உங்களை இயேசு இருக்காரா? சந்தேகமா இருக்கு பிரதர், சந்தேகமா இருக்கு. கிள்ளி பாருங்களேன், இயேசு உள்ள இருக்காருன்னா, உள்ள இருந்தா வலிக்காது, கிள்ளுங்க. இயேசு உள்ள இருந்தா வலிக்காது, இல்லைன்னா வலிக்கும். கிள்ளி பாருமா, வலிக்குதா? வலிக்குதா? சும்மா சொன்னவா, எல்லாருக்கும் வலிக்கதான் செய்யும். அதனால எல்லாருக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ளும் எல்லாரோடும் எல்லாருக்கும் மேலா என் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம யாரு? ஆண்டவர் நமக்குள்ள தேவனுடைய ஆலயமா. அதை பவுல் சொல்லுகிறார், 3:17 சொல்லுவாரு, 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுவாரு, நீங்கள் அறியீர்களா உங்கள் ஆலயம் கர்த்தர் வசிக்கிற மகிமையின் ஆலயம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாம் யாரு? உலகத்தின் ஆவியை பெறாமல் அருளப்பட்ட தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். உலகத்தின் ஆவி உங்கள்கிட்ட இருக்கா, ஆண்டவருடைய ஆவி இருக்கான்னு சில நேரம் ரெண்டும் இருக்கும். சில நேரத்தில் அதான் பிரச்சனையா இருக்குது. இப்போ கொஞ்சம் உலகத்தின் ஆவி இருக்கு, நிறைய உலகத்தின் ஆவி இருக்கு, கொஞ்சம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி இருக்கு. அதனால தான் கொஞ்சம் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேலை செய்வான், உலகத்தின் ஆவியை தள்ளிட்டு பரிசுத்த ஆவிக்குள்ள வருவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? பொறுமையாக காத்துட்டு இருக்கார். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று சொல்லுகிற காரியம். பேசி முடிச்சிட்டிங்களா தம்பி? ஜெரம் தியாகராஜன் பேசி முடிச்சிட்டிங்களா? அனுப்பிச்சு விட்ருங்க.
கேட்குறாங்க பாருங்க, கொடுத்து விடுங்க. கொடுத்தாச்சா? பிரச்சனை முடிஞ்சிச்சா? சால்வ்டா? ப்ராப்ளம் சால்வ்டா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி உலகத்தின் ஆவி அல்ல. உலகத்தின் ஆவிப்படி சிந்திக்கிறவனாக அல்ல, ஆவிக்கேற்றபடி சிந்திக்கணும். வேதம் அழகா சொல்லு, உலகத்தின் ஆவியை பெற்றவன், நேரம் இல்லை அதனால முடிச்சு விடுகிற, உலகத்தின் ஆவியை பெற்றவன் உலகத்தின்படி சிந்திக்கிறான். கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். வேதம் சொல்லு, நான் சொல்லல. கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். உலகத்தின் ஆவியை பெற்றவன் உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். நீ கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறபடிக்காக அழைக்க நாங்கள் தான் சொன்னார், நாங்களே உம்முடையவர்கள், ஆகாமியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பெருமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரதங்களை குறித்தும் இதை குறித்து நம்ம மற்றவர்களை மாதிரி இல்லாமல் ஆண்டவரே நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவர்களாக இருக்கணும். நம்ம பெற்றிருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி என்பதை மறந்து விடாதீங்க. அதனால தான் சொல்றோம், பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க? சொல்லுங்களேன். துக்கப்படுத்தினா என்ன அர்த்தம்? உன்னை பார்த்தா எனக்கு துக்கமாகுது. எங்கள் அம்மா என்னை பார்த்து அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரே பையனாகிறியடா, படிக்காமடி சுத்துறியாடா, உன்னை பார்த்தா எனக்கு துக்கமாகுது. பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சிட்டேன்னு உன்னை படிக்க வைக்கலையே. எங்கள் அம்மா அப்படி தான் எழுதாங்க என்கிட்ட. பிஎஸ்சி படித்து சாரி ஒரே ஒரு வாங்கிட்டேன், எனக்கு மாதம் வாரம் 20,000 ரூபா கொடுக்கணும், நான் பிஎஸ்சி படித்து முடிப்பேன், 3rd கிளாஸில் தான் படிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை, 20 ரூபா மாதம். அந்த காலத்தில் 20 ரூபா மாதம் சினிமாவுக்கு போகிறதுக்கு எப்படியா, ஆனால் 3rd கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன், இந்த 1st கிளாஸ்லாம் எதிர்பார்க்காதீங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் 1st கிளாஸில் பாஸ் பண்ணேன். பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுட்டா எங்கள் அம்மா துக்கப்பட்டாங்க. நீங்கள் பரிசுத்தர் அப்படி தான் துக்கப்படுவார். ஐயோ, உனக்காக நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினேன், உனக்காக நான் பரிந்து பேசினேன், உனக்காக நான் எல்லாம் பண்ணினேன், உனக்கு நான் பெற்ற அபிஷேகமே உன்னை நடத்திச்சு, எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், ஒன்றுத்துக்கு கேட்காம உனக்காக வரங்களை கொடுத்துருக்குறேன், கனிகளை கொடுத்துருக்குறேன், 9 வரங்கள் 9 கனியை கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் சட்டை பண்ணாமல் இப்படி ஆவியை அவித்து போடுறியே, இப்படி ஆவி இல்லாமல் ஓடுறியே, அவுத்து விட்ட கோழி மாதிரி ஓடுறியே, கடிவாளம் இல்லா குதிரை மாதிரி ஓடுறியே, காட்டு கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கியே, பெண் ஒட்டக மாதிரி பள்ளத்தாக்கில் ஓடுகிற பெண் ஒட்டக மாதிரி காற்றை சுவாசித்து கொண்டு ஓடுகிறாயே, காட்டு கழுதை மாதிரி கத்தி கொண்டு ஓடுகிறாயே என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அறுப்பு காலம் போயிற்று, கனிகாலம் போயிற்று, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:5. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாங்களோ ஆவியை நீதி கிடைக்கும் என்று, நீதியின் கிரீடம் கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே காத்திருக்காக. ஆவி இருந்தாதான் விசுவாசம் வரும், விசுவாசம் இருந்தால் தான் காத்திருப்பு வரும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்தில் வருகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த ஆவியை இருந்தால் தான் இன்னைக்கு விசுவாசத்திலே கர்த்தருடைய நம்ம நீதியை பெறும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியும். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உலகத்தின் ஆவியை பெறலை, நாங்களே உம்முடையவர்கள். எங்களுக்காக உம்முடைய ஆவியை தந்து, பரிசுத்த ஆவியை தந்து, உம்முடைய மகனாய் என்னை முத்தரித்திருக்கிறேன், உம்முடைய மகளாய் என்னை முத்தரித்திருக்கிறேன். இந்த ஆவியை நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் பிதாவின் இடத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியை, பிதாவின் ஆவியை, மகிமையின் ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த காலை வேளையில் நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்தும் ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவரை எனக்குள் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் இருக்கிறார். நாங்களே உம்முடையவர்கள். நான் உம்முடையவர் ஆண்டவர். சொல்லுங்க, எல்லாம் தைரியமாக சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்முடையவன். நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ என்ன பேர், நீ அறியாதிருந்து உனக்கு என் நாமத்தை தரிப்பித்த, பேர் சொல்லி அழைத்த, பயப்படாது திகையாது, நீ என்னுடையவன், நீ என்னுடையவர். யூ பிலாங் டு மீ. என் கரத்திலிருந்து யாராலும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே தடுமாறாத, என் கரத்திலிருந்து உன்னை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. உனக்காக நான் சிந்தி இருப்பது என்னுடைய சொந்த ரத்தம், அது இன்னும் காய்ந்து போகவில்லை. Nobody can snatch you from my hand. ஆண்டவருடைய கரத்திலிருந்து உங்களை யாராலும் பறிக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது.
உமக்கு ஸ்தோத்திரம். தடுமாறுகிற உள்ளங்கள் இன்னைக்கு தடுமாற வேண்டாம், அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தருடைய வல்லமை வரும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆவியை நான் துக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. உமக்கு நன்றி. லக்கிரியா மரிபி சங்கலா தீன கபால ஊதனா கிமிதா மாரா சங்கலா நானா கபால பாரா. நீ சொன்னீர் ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது உம்முடைய அபிஷேகம் எங்கள் சபையின் மீது பரிபூரணமாய் பொழிந்தருளுவேன் என்று சொன்னீர் அல்லவா? அப்படியாக இந்த வேளையில ரைட் நவ மை லார்ட், உம்முடைய அபிஷேகம் சபையின் மேல் பரிபூரணமாய் பொழிந்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். உம்முடைய அபிஷேகம் இறங்குகிறதை காண்கிறேன். ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை, பிதாவினுடைய ஆவியின் வல்லமை இறங்குவதாக. நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்திருக்கிற அவரால் தந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவியை, பிதாவின் ஆவியை, மகிமையின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறேன். மகிமை இறங்கி வருவதாக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களோ உம்முடையவர்கள், அதை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, we are thine. நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள். எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீர், ஆகவே உம்முடையவர்கள். எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக விலைக்கரையுமாய் உம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீர். உம்முடையவர்கள் நாங்கள். நாங்கள் ஆகாமியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஆவியில் ஆண்டவர் ஆண்டவர் ஆவியை கொண்டு ரட்சிப்படைய காத்திருக்கிறேன். என் விசுவாசத்தினாலே ஆவியை கொண்டு ரட்சிப்படைய காத்திருக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தை அனுப்பு, உம்முடைய வல்லமையை அனுப்பு. பரிசுத்தாவின் வல்லமையை எனக்குள்ளாய் கொண்டு வாரும். எல்லாரும் கேட்போம். சபையை நிரப்பும்படிக்காய், சபையை சுத்திகரிக்கும்படிக்காய் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையா இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லா பலகீனங்களும், எல்லா சரீரத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். நன்றி. ஆலகமாரா பாரா சங்கலாரா தீனா கபாலா ஊதரி பிஷக்கரா தீரா பாபா 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 ஊரமலபர சங்கல மரிபிதன கபிதா பாரா பாரா ஈதரா பலப சங்கலா தீனா கபாலா பாரா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை, உலகத்தின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனால் வருகிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. சபையை புதுப்பீங்க, சபையை சுத்திகரிங்க. சபைக்குள்ளாக உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக நீ சொன்னபடி செய்யுங்க. வானம் திறந்ததாகவே இருக்கட்டும். பரிபூர்ணமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் பொழிந்தருகிற இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் சம்பூர்ணமாய் பரிசுத்த ஆவியை அருளி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் துக்கப்பட வேண்டாம். என் பிள்ளைக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், அவளுக்கு வாங்க மனசு இல்லை, அவனுக்கு வாங்க மனசு இல்லை என் ஆண்டவர் துக்கப்பட வேண்டாம். எல்லாரும் ஆண்டவரை சம்பூர்ணமாய் கொடுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாக எங்கள் மேலே, எங்கள் சபைக்குள்ள ஊற்றுங்க என்று சொல்லி ஜெபிங்க. உமக்கு ஸ்தோத்திரம். சம்பூர்ணமான அபிஷேகம், சம்பூர்ணமான அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதெல்லாம் பத்தாது, பத்தாது, இதெல்லாம் பத்தாது. பிசாசு ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான், நாமளும் புத்திசாலியாக இருக்கணும். ஆவியானவர் தான் அந்த புத்தியை தரணும். ஆண்டவர் ஆவியானவர் தான் நம்மளை நடத்தணும். ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆகிரா மரிபிது சங்கரா தூர பாபா பாபா. இதர எல்லாரையும் யார் யார் ஆண்டவர் பரிபூர்ண அபிஷேகத்துக்குள்ள வரல, பாதி அபிஷேகம் பாதி ரட்சிப்புன்னு இருக்கிறாங்க, எல்லாரும் இப்பொழுது முழு ரட்சிப்புக்குள்ளாகும், முழு அபிஷேகத்துக்குள்ளாக நிரம்பி வழிகிற அபிஷேகத்துக்குள்ளாக இயேசுவின் நாமத்தால் நடத்துகிற முழு நிரம்பி வழிகிற அபிஷேகம். பாதி அனுபவம் அல்ல, பாதி அனுபவம், பாதி ரட்சிப்பு அல்ல, பாதி அபிஷேகம் அல்ல, முழுமையான ஒரு அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மத்தியில் ஊற்றப்படுவதாக. சம்பூர்ணமாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவாராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாதி கிணறு தாண்டதாக அல்ல, அரை கிணறு தாண்டதாக அல்ல, பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் 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 பொழிய செய்கிற கர்த்தர். ஆமென், 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 ஆமென். வேகெல்லாம் ஓடுத பார்க்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஓடுது. உங்களை விட்டு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தை விட்டு ஓடுறத பார்க்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இனி நீ வித்தியாசமா இருப்ப, நீ ஜெபிப்ப. உனக்கு ஜபாவி உனக்குள்ள வந்துருச்சு. இயேசுவினுடைய பரிபூர்ண சம்பூர்ணத்தின் ஆவி உன்மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு உம்முடைய ஆவியை சம்பூர்ணமாக அருளினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.